බයිබලේ ණය උගුලෙන් නිදහස් වූ අය ජීවිතය வேதத்திலே கடனிலிருந்து விடுவிக்கப்பட்டவளின் வாழ்க்கை. ඇයි මම මේ කතා කරන්නේ? ஏன் இன்று நான் இதை பேச வேண்டும்? ලබන සිකුරාදා අපි මේ ඇදහිල්ල ප්‍රකාශ කරනවා. வருகிற வெள்ளிக்கிழமை அந்த விசுவாச அறிக்கையிட போகிறோம். මම ක්‍රමවල් කියලා ඉවරයි. நான் முறைகளை சொல்லிவிட்டேன். දැන් අප ඇදහිල්ල ප්‍රකාශ කරනවා. இப்பொழுது நாங்கள் விசுவாச அறிக்கையிட போகிறோம். ඊට කලින් அதற்கு முன்பு මම ඔබගේ ඇදහිල්ල වර්ධනය කරන්න කැමතියි. நான் உங்கள் விசுவாசத்தை வளர்ச்சி பெற செய்ய මගේ ණය விரும்புகிறேன். ඉවර වෙයි. என் கடன் தீரும். ඒ ඇදහිල්ල ආව තමයි ඔබට ඇදහිල්ලෙන් ප්‍රකාශ කරන්න පුළුවන්. அந்த விசுவாசம் வந்தால் தான் விசுவாச அறிக்கையிடலாம். ඇදහිල්ල පැමිණෙන්නේ කොහමද? விசுவாசம் எங்கிருந்து வரும்? ඇසීමෙන්. கேட்பதிலே. අසන්න එක කොයිද පැමිණෙන්නේ? கேட்பது எங்கிருந்து வரும்? උන්වහන්සේගේ වචනේ. தேவனுடைய வார்த்தையிலே. මා වචනේ කතා කරන මොහොතේ நான் வார்த்தையை பேசும் பொழுது ඔබ තුල ඇදහිල්ල ඇති වෙයි. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் பெருகும். ඒ නිසා බයිබලේ උගාක් අයගේ ණයවල් දෙවියන් වහන්සේ ඉවර කළා. எனவே வேதத்திலே அநேகருடைய கடன்களை தேவன் தீர்த்தார். මම 10 දෙනෙක්ගේ නම ලියලා ආවා. நான் 10 பேருடைய பெயர்களை எழுதி නමුත් வந்தேன். 10ම මට කතා කරන වෙලාවම ஆனால் 10ஐயும் என்னால் பேச අඩුම நேரமில்லை. 3 දෙනෙක් හරි කතා කරනවා. நான் குறைந்தது 3 பேராவது பேசுவேன். එදා ආස්කම් කළ දෙවියන් වහන්සේ அன்று அற்புதங்களை செய்த தேவன் අදත් ආස්කම් කරන්න බලවන්තයි. இன்றும் அற்புதங்களை செய்ய வல்லவர். හේබ්‍රු 13:8 සඳහන් කරලා තියෙනවා. எபிரேயர் 13:8 சொல்லி හේබ්‍රු 13:8 කියලා තියෙනවා. எபிரேயர் 13:8 යේසුස් ක්‍රිස්තුස් ඊයේත් අදත් සදාකල්ට වෙනස් නොවන දෙවියන් වහන්සේ. ஆமாம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் ராபா, என்றும் ஷாக்கா, மாறாத தேவன். එදා කළ ආස්කම් අදත් කරන්න බලවන්තයි. அன்று செய்த அதே அற்புதத்தை இன்று උන්වහන්සේගේ செய்ய බලය வல்லவர். අඩු වෙලා නැහැ. அவருடைய வல்லமைகள் குறையவில்லை. යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் පරණ කිව්ස්මේ කළ ආස්කම් பழைய ஏற்பாட்டிலே செய்த அற்புதங்கள், අනුකිව්ස්මේ කළ ආස්කම් புதிய ஏற்பாட்டிலே செய்த මේ அற்புதங்கள் සුද්ධාත්මගේ කාලේ இந்த பரிசுத்தாவின் காலத்திலே උන්වහන්සේ කරන්න බලවන්තයි. அவர் செய்ய வல்லவர். ඔබගේ ජීවිතයේ ආස්කම් යේසුස් කරයි. உங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை මේ இயேசு රාත්‍රී செய்வார். විශ්වාස කරනවද? இன்று இரவு விசுவாசிக்கிறீர்களா? යේසු අද ඔබගේ ප්‍රශ්නේ විසඳයි. இயேசு இன்று உங்கள் பிரச்சனைகளை අද தீர்ப்பார். ඔබගේ සෑම කරදරේ විසඳයි. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை தீர்த்து விடுவார். වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். බයිබලේ මෙව කතන්දර නොවේ. வேதத்திலே இவை கதை அல்ல. බයිබලේ කතන්දරින් අදපු පොතක් නෙවෙයි. வேதத்திலே ஒரு கதையோடு கோர்த்த ஒரு புத்தகம் அல்ல. මේක දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවල්. இது தேவனுடைய கிரிகைகள். ඒ ක්‍රියාව දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතෙත් කරයි. அந்த கிரிகையை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். දෙවියන් වහන්සේ පුදුම දෙවියන් වහන්සේ. தேவன் புதுமையான தேவன். උන්වහන්සේට පුළුවන් ඔබගේ දොර ඇතුලෙන් සල්ලි දාන්න. அவரால் முடியும் உங்களுடைய ඔබ கதவுக்குள்ளேயும் විශ්වාස வாசம் கொள்ள. කරනවා නම් நீங்கள் விசுவாசித்தால் ආස විවුර්ත කළ කෑම දෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට. வானத்தை திறந்து உணவு கொடுக்க முடியும் ඔබට தேவனால். මේ රාත්‍රී ආස්කම් කරයි. உங்களுக்கு அந்த இரவுல அற்புதம் செய்வார். විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். ඔබට අම්බු කරලා ණය ඉවර කරන්න බෑ. உங்களால் சம்பாதித்து கடனை தீர்க்க ඔබට අම්බු முடியாது. කරලා කවදද ඔබ ගයක් හදන්න යන්නේ? நீங்கள் சம்பாதித்து எப்பத்தான் வீட்டை நீங்கள் கட்டுவீர்கள்? කවදත් බෑ. ஒரு நாள் முடியாது. දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. ஆனால் தேவனை මම விசுவாசியுங்கள். කියන විදිහට ඉන්න. நான் சொல்லுகிற விதமா ඔබ இருங்கள். අම්බු කරන්න. நீங்கள் சம்பாதிங்கள். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද தேவன் කරයි. ஆசீர்வதிப்பார். ඔබට නිවස ලැබේ. உங்களுக்கு வீடு கிடைக்கும். මට කවුද කියලා දන්නේ නැහැ. எனக்கு யாரும் தெரியாது. කළුතරේ මිනිහෙක් ආවා. கழுத்தறையிலிருந்து ஒரு மனிதன் ඒක வந்தார். ලෝයර් කෙනෙක් එක්ක ආවා. ஒரு லாயரோடு தான் வந்தார். කවුද පාස්ටර් වෝල්ටර් කියලා ඇහුවා. பாஸ்டர் வால்டர் என்றால் யார் என்று கேட்டார். මම කිව්වා මම තමයි කියලා. நான் சொன்னேன் அது நான் தான். ආව ID එක දෙන්න කියලා உங்க කිව්වා. ஐடென்டி கார்டை தாங்க. ඇයි ID නිල්ලනේ කියලා මම ඇහුවා. ஏன் நீங்க ஐடென்டி கேக்குறீங்க? එයා நான் கேட்டேன். කතාව කිව්වා. அவர் கதையை சொன்னார். එයාගේ ගේ මගේ නමට ලිව්වා. அவருடைய வீட்டை என் பேருக்கு எழுதினார். මෝදක පාර අයිනේ කෝටි ගණන් වටිනගේ දැනුත් තියෙන එක මගේ නමේ. மோத்துவாரம் ரோட்டோரமாய் கோடி கணக்கு இன்னும் என் பேர்ல இருக்கிறது. මම එදා තමයි මනුෂ්‍යව දැක්කේ. நான் அன்றுதான் அந்த மனிதனை கண்டேன். අද වෙනකම් මම දැක්කේ නෑ. இன்று வரை காணவில்லை. දැන්ට අවුරුදු 15ට වැඩි. 15 வருடத்துக்கு முன்பதாக ආපහු කෝල් එකක් ආවේ නෑ. எனக்கு இன்னுமே ஒரு கால் ඒක வரவில்லை. මට දන්නවා. அது எனக்கு தெரியும். ඒක කෙනෙක්ගේ නමේ මට ලැබුණේ. அது இன்னொரு பேர்ல எனக்கு කෙනෙක් கிடைத்தது. ඇවිල්ලා අස්සම් කළේ. ஒருவர் வந்து எழுதினார். නමුත් මම හිතනවා ஆனால் நான் நினைக்கிறேன் මාම්සයි රුධිරයයි නැත්නම් මාම්සයි ඇටසැකිලි නැති කෙනෙක් තමයි මට මේක දුන්නේ කියලා. மாமிசமும் இரத்தமும் எலும்பும் இல்லாத ஒருவர் தான் எனக்கு கொடுத்தார் என்று. වාසල ආස්කම් කරන්න පුළුවන්. அவரால் அற்புதம் செய்ய ඔබ முடியும். ඇදහිල්ල වැඩි කරන්න. நீங்கள் விசுவாசத்தை அதிகரித்து ෆේත් එක
වැඩි කරන්න. உங்கள் விசுவாசம் பெருகட்டும். මම කෝටි දෙයක් ණයෙන් ඉන්න මොහොතේ நான் 2 கோடி கடன் මගේ வைக்கும் කඩින් பொழுது, වචනයක් පිටත් වුණා. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை මම புறப்பட்டது. මිනිස්සුන්ට උදව් කරනවා. நான் மனிதர்களுக்கு உதவி මට செய்தேன். උදව් කරන්න බැරි තත්ත්වයක් ආවනේ කියලා. எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை வந்ததே என்று. පාස්ටර් මේ වගේ තත්ත්වයක්ද? பாஸ்டருக்கு இப்படியான நிலைமையா? ඇවිල්ලා මගෙන් කතාව ඇහුවා. அவர் வந்து என்னிடத்துல கதையை මම கேட்டார். කිව්වා මට කෝටි දෙයක් මම ණය වෙලා කියලා. நான் சொன்னேன் 2 கோடி நான் கடனா இருக்கிறேன். සතියක් කියන්නේ. ஒரு கிழமை போகல. මගේ මේසේ කෝටි දෙකක් තිබ්බා. என் மேசைக்கு மேல 2 கோடி කෙනෙක් வைத்தார். කෝටි දෙකක් තිබ්බා. ஒருவர் வந்து 2 கோடி අද வைத்தார். වෙනකන් එයා ඉල්ලුවේ නැහැ. இன்று முதல் அவர் அதை கேட்கல. උන්වහන්සේගේ බලය අදත් තියෙනවා. அவருடைய வல்லமை இன்றும் උන්වහන්සේ இருக்கிறது. පාස්ටර් වෝල්ටර්ට පමණක් නොවේ. அவர் பாஸ்டர் வால்டருக்கு மாத்திரமல்ல, උන්වහන්සේ ඔබගේ දෙවියන් වහන්සේ. அவர் உங்களுடைய தேவன். දෙවියන් වහන්සේ ඕන කෙනෙකුට ආස්කම්කට බලවන්තයි. தேவன் எவருக்கும் அற்புதம் செய்ய வல்லவர். උන්වහන්සේ විශ්වාස කරන්න. அவரை விசுவாசியுங்கள். හalleluya. ஹalleluya. බයිබලෙ වාක් මනුෂ්‍යයන් ආර්ථික තෙරපවීම් වලට මුහුණ දුන්නා. வேதத்திலே அநேக மனிதர்கள் பொருளாதார இறுக்கத்துக்குள்ளே முகம் கொடுத்தார்கள். ජීවිතේ ලොකුම ප්‍රශ්න සල්ලි ප්‍රශ්න තමයි. வாழ்க்கையில பெரிய பிரச்சனை எது வந்தால் அது பண பிரச்சனை தான். අවුල් ප්‍රශ්න නොවේ. குடும்ப பிரச்சனை அல்ல. අවුල් ප්‍රශ්න නොවේ. குடும்ப பிரச்சனை அல்ல. ආදරේ ප්‍රශ්නයක් නොවේ. அன்பிலே பிரச்சனை அல்ல. ලෙඩ නොවේ. வியாதி அல்ல. හැම දෙයකට ලොකුම ප්‍රශ්න ආය තමයි. எல்லாவற்றுக்கும் பெரிய பிரச்சனை அது கடன் සල්ලි தான். තියනවා නම් පවුලත් හොඳට තියෙයි. பணம் இருந்தால் குடும்பமும் நல்லா இருக்கும். සල්ලි තියනවා නම් ඇඟත් හොඳට තියෙයි. பணம் இருந்தால் சரீரமும் நன்கு இருக்கும். අද වාදනේ ණයෙන් හිටියා බයිබලේ. வேதத்திலே அநேகர் கடனோடு වාදනේ இருந்தார்கள். සාගතේ හිටියා. அநேகர் பஞ்சத்தோடு இருந்தார்கள். හැම දෙයක්ම අයිමි කරලා නැති කරපු අයත් බයිබලේ හිටියා. எல்லாவற்றையும் இழந்தவர்கள் கூட வேதத்தில் இருந்தார்கள். උන් දෙවියන් වහන්සේ විශ්වාස කරා. ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். දෙවියන් වහන්සේ විශ්වාස කර මොහොතේ தேவனை விசுவாசிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ උන්ගේ තත්ත්වය වෙනස් කළා. தேவன் அவர்களுடைய நிலையை අද மாற்றினார். මෙතන සමහර කෙනා මම දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා කියලා. இந்த இடத்துல கூட ஒரு சிலர் சொல்கிறீர்கள் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று. එහෙනම් ඒ ඔබගේ අදවතේ බරක් තියෙන්නේ. அப்படி என்றால் ஏன் உங்கள் இருதயத்திலே பாரம்? දෙවියන් වහන්සේ කරනවා නම් ඔබට බරක් තියෙන්න බෑ. தேவன் செய்வார் என்றால் உங்களுக்கு அந்த பாரம் இருக்க முடியாது. බර නැති කරන්න. அந்த பயத்தை நீக்கும், බර නැති කරන්න. அந்த பாரத்தை நீக்கும். වහන්සේ විශ්වාස කරන්න. அவரை விசுவாசிங்கள். පළවෙනි එක முதலாவது දෙවෙනි රාජාවලිය 2 ராஜாக்கள் අතරණි පරිච්ඡේ 4 அதிகாரத்திலே එකේ ඉඳලා අත දක්වා 1 இருந்து 7 வரைக்கும் එතන එක ස්ත්‍රී කෙනෙක් හිටියා. அந்த இடத்திலே ஒரு ஸ்திரீ இருந்தாள். එයාගේ පුරුෂයා හොඳ දේව සේවකෙක්. அவர்களுடைய கணவன் மிக நல்ல ஒரு ஊழியக்காரர். එයාගේ ජීවිතය ණය වෙලා මැරුණා. அவருடைய வாழ்க்கையில அவர் கடன் பட்டு மரித்து போனார். එයා ණය ගත්තද දන්නේ නැහැ, නැත්නම් ඒ වයිෆ් ණය ගත්තද දන්නේ නැහැ. அவர் கடன் எடுத்தாரோ இல்லாவிட்டு அவங்க மனைவி கடன் எடுத்தாங்களோ නමුත් தெரியாது. ඒ මනුෂ්‍ය දේව බය තියෙන මනුෂ්‍ය. ஆனால் அந்த மனிதன் தேவ பயமுள்ள மனிதன். දැන් ණය වැඩි වෙලා. இப்பொழுது கடன் அதிகரிக்கப்பட்டு පුරුෂයා නැහැ. இப்பொழுது கணவன் இல்லை. ණය දුන්න මනුෂ්‍ය කියනවා கடன் கொடுத்த மனுஷன் சொல்றான், ආවල් දවසේ නුඹ ණය දුන්නේ නැත්තම් இந்த நாளிலே நீ கடன் கொடுக்காவிட்டால் ඔබගේ ළමයි දෙන්නව මම උස්සනවා. ඔබගේ පුත්‍ර දෙන්නව මම අර ගන්නවා කියලා. உன் 2 குமாரரையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று. ඔහුගේ ජීවිතේ පුරුෂයා නැහැ. அவள் வாழ்க்கையிலே கணவன் இல்லை. දැන් විශාල ණය. இப்பொழுது மிகப்பெரிய கடன். තමන්ගේ දරුවනුත් නැති වෙන්නව තත්ත්වේ ඔව් ආවා. இப்பொழுது தன் பிள்ளைகளை கூட இழக்கிற தருவாய்க்கு வந்தார். ඇයි දරුවන නැති කරන්නේ? ஏன் பிள்ளைகளை இழக்கப்பட வேண்டும்? වාල්කම දෙසා. அடிமைக்காக. අම්මගේ අතවතේ ලොකු වේදනාවක්. தாயுடைய இருதயத்தில் பெரிய මගේ வேதனை. ළමයි දෙනව උස්සලා ගිහලා වැඩකාරන් වගේ තියාගෙන ඉන්නේ. என் பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு வேலைக்காரனை போல வைத்துக் கொள்வார்கள். ඇගේ තත්ත්වය அவளுடைய நிலை, පුරුෂයා නැහැ, கணவன் இல்லை, සල්ලි නැහැ, பணம் இல்லை, අනාගතේ නැහැ, எதிர்காலமும் இல்லை, කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. எந்த நம்பிக்கையும் இல்லை. දරුවන් දෙන්න නැති වෙන්නව මොහොතේ 2 பிள்ளைகளை இழக்கிற தருவாய். ඇය එදා දවසේ එලිසා කියනව දේවදාසයෙක් වෙත ආවා. அவள் அன்றைய நாளிலே எலிசா என்கிற ஊழியக்காரன் இடத்துல வந்தார். අද ඔබ කොහමද මේ දේමේට ආවද? ඒ වගේ එයා ඇවිල්ලා හිටියා. இன்று எப்படி இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்தீர்களோ அதே போல அவளும் அங்கு මගේ வந்தார். තත්ත්වය මේක කියලා කිව්වා. என் நிலை இதுதான் என்று අද ඔබ சொல்ல. කියන ස්වාමීනි මගේ තත්ත්වය මේක. இன்று நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் நிலையும் இதுதான். මම කියපු ක්‍රමවල ඔබ දාන්න පුළුවන්. நான் சொன்ன முறைகளை நீங்கள் போடலாம். හැබැයි ආශිර්වාදේ පැමිණෙන්නේ දෙවියන් වහන්සේගෙන්. ஆனால் ஆசீர்வாதம் வருவது தேவனிடத்தில் இருந்து. ඇය එලිසාට කිව්වා. அவள் எலிசாவுக்கு சொன்னாள். එලිසා ඇහුව එක ප්‍රශ්නයක්. எலிசா ஒரு கேள்வியை கேட்டார். එලිසා එක ප්‍රශ්නයක් ඊළඟ වචනය දෙක. එලිෂා කතා කොට මම ඔබට වාගේ නිවසේ මොනවද තියෙන්නේ? உன் வீட்டிலே என்ன இருக்கிறது?
ඔයාගේ නිවසේ මොනවද? உன் வீட்டிலே என்ன இருக்கு? එයා කිව්වා පොඩ්ඩක් තෙල් ටිකක් එක බෝතලේ කුලාවක තියනවා කියලා. அவள் சொன்ன கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. ඔයාගා මොනවද තියෙන්නේ? உன்னிடத்தில் என்ன இருக்கு? අද දෙවියන් වහන්සේ ඔයාගාව නැති දේවල් අහන්නේ. இன்று தேவன் உங்களிடத்திலே இல்லாததை கேட்க மாட்டார். දෙවියන් වහන්සේ ඔයාව තියලා මාස්කම් කරයි. தேவன் உங்களை வைத்தே அற்புதங்களை ඔයාව செய்வார். තියලා මාස්කම් කරයි. உங்களை வைத்தே ඔබගේ அற்புதங்களை செய்வார். නිවසේ තත්ත්වය මොනවද? உங்க வீட்டு நிலை என்ன? වෙන අය නම් කියයි வேறு ஒருவர்கள் சொல்வார்கள், මේක තිබුණත් இது இருந்தால் මේක තිබුණත් இது இருந்தால் இல்லை இல்லை ඔබ இல்லை. ඉන්න තත්ත්වෙන් දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන්න බලවන්තයි. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே நிலையிலே தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். එයා කියන තෙල් කුලාවක් විතරයි තියෙන්නේ. அவள் சொல்லுகிறார், எண்ணெய் கொஞ்சம் மாத்திரமே இருக்கிறது. ඒ ඔලිව් ඔයිල් කියන ඉතා වටින දෙයක්. அந்த ஒலிவயில் என்பது மிக பெருமதியானது. ඒ විට එලිසා කියනවා அந்த வேளையில எலிசா சொல்லுகிறார், තුන්වෙනි වචනේ 3ஆம் வசனத்திலே, "වා යන්න நீ போ, වා යන්න நீ போ. අසල්වැසියන් සෑම දෙනාගාව ඉස් භාජනවල් ඉල්ලන්න." அக்கம் பக்கத்தார் எல்லாரிடத்திலையும் வெறுமையான பாத்திரங்களை எடுத்துக்கொள். අතවෙනි වචනේ කියනවා 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ඒ භාජනවල් අරගෙන அந்த பாத்திரங்களை எடுத்து ඇතුළට ගිහිලා உள்ளே போய் නුඹත් නුඹගේ දරුවනුත් நீனும் உன் பிள்ளைகளும் ඇතුළට ගිහිලා உள்ளே போய் දොර වහන්න கதவை பூட்டுங்கள், ඉටගෙන நின்று கொண்டு අර ඉස් භාජන වලට තෙල් ටික දාන්න. அந்த வெறுமையா இருக்கிற பாத்திரங்களுக்கு எண்ணெயை போடுங்கள். පොඩ්ඩයි තියෙන්නේ. கொஞ்சம் தான் இருக்கு. එයාට කිව්වා දාන්න කියලා. அவளுக்கு சொன்னார் போடு என்று. ලොකු බැරල් එකක් තිබුණා. பெரிய ஒரு பேரல் ඒකට இருந்தது, දාන්න කිව්වා. அதுக்கு போட சொன்னார். පොඩි බෝතලයක් තිබුණා. சின்ன பொட்டில் இருந்தது, පොඩි ටින් එකක් තිබුණා. சின்ன டின்னும் இருந்தது, එන ලොකු බැරලයක් තිබුණා. பெரிய விசாலமான அண்டா இருந்தது, ඒකට දාන්න කිව්වා. அதற்கும் போட சொன்னார். එයාට වැඩ කරන්න පටන් ගත්තා. அவள் வேலை செய்ய බයිබලේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது, එයා දාන මොහොතේ அவள் போடும் பொழுது දරුවා බෝතලේ තිබ්බා. பிள்ளை போட்டிலை வைத்தார், දරුවා භාජන තිබ්බා. பிள்ளை பாத்திரத்தை එයා வைத்தார், වක් කරනවා. இவள் ஊற்றுகிறார். අනිත් පුතා භාජනේ ගත්තා. மற்ற மகன் பாத்திரத்தை எடுத்தார், අනිත් එක්කෙනා දානවා. மற்றவர் போடுகிறார். මේ දෙන්න හැම කෙනා දොර වහගෙන எல்லோரும் கதவை பூட்டி, බයිබලේ සඳහන් කළ දෙනවා வேதம் சொல்லுகிறது, තුන්දෙනා එකට වැඩ කළා. 3 பேரும் ஒன்றாய் வேலை செய்தார்கள். පස්වෙනි වචනේ තියෙනවා 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ඈ ඔව් ළඟින් ගොස් කියන ඇගේ පුත්‍රයොත් ඇතුල් වී දොර පියාගත්තෝය. ඔහු ඈ ළඟට භාජන ගෙනාවෝය. ඔවුන් භාජන ගෙනාවා. ඈ තෙල්වත් කළාය. பைபிள் இவர்கள் பாத்திரங்களை அவள் எடுத்து கொடுக்க அவள் போடு. ඔවුන් ගෙනාවා. அவர்கள் கொண்டு வந்தார்கள், මූන් දැම්මා. இவர்கள் போட்டார்கள். එයාගේ ඒගොල්ලන්ට විශාල ණයක්. அவளுக்கு பெரிய கடன். එලිසා කියනවා எலிசா சொல்லுகிறான், ඔබ වැඩක් කරන්න තියෙනවා. நீங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. පවුලක් හැටියට වැඩක් කරන්න අවශ්‍යයි. குடும்பமாய் ஒரு வேலையை செய்ய வேண்டும். මේක ඔක්කොම එකතු වෙන්න ඕනේ. இது ஒன்றாக எல்லோரும் இணைய මේ வேண்டும். ණය ඉවර වෙන්න හැම කෙනාම එකතු වෙන්න අවශ්‍යයි. இந்த கடனை தீர்க்க எல்லோரும் இணைய வேண்டும். හැම තැනටම ගිහිල්ලා භාජනවල ඉක්මනින් එකතු කරන්න. எல்லா இடங்களிலும் போய் சீக்கிரமாய் பாத்திரங்களை சேகரியுங்கள். ඕගොල්ලන් ඉක්මනට වැඩ කරන්න අවශ්‍යයි. நீங்கள் சீக்கிரமாய் வேலை செய்ய මම வேண்டும். ඕගොල්ලන්ට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், මේ දවස්වල වැඩ කරන්න. இந்த நாட்களிலே வேலை செய்யுங்கள். ආස්කමක් සිදු වෙන්න. ஒரு அற்புதம் நடக்க போகிறது. නිකන් වාඩි වෙලා දෙවියන් මාස දෙයි කියලා ඉන්න එපා. சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவன் கொடுப்பாருன்னு ඔබ நினைக்காதீங்க. මානසික වෙන්න අවශ්‍යයි. நீங்க கஷ்டப்பட வேண்டும். ණය ඉවර වෙන පිණිස. கடன் தீரும் படிக்கு. ඊට පස්සේ ඔවුන් ඇතුළට ගිහිල්ලා அதன் பின்பு அவர்கள் உள்ளே போய் දොර වහගත්තා. கதவை பூட்டினார்கள். ඔවුන්ව ප්‍රශ්නයකින් එළියට ගන්නට තමාව උදකලා කරගත්තා. அவர்கள் தங்கள் பிரச்சனையில இருந்து வெளியே வர தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். දැන් දොර වහලා තියෙන්නේ. இப்பொழுது கதவு பூட்டப்பட்டது. දැන් සම්බන්ධ නැහැ. இப்பொழுது எந்த ஒரு தொடர்பும் இல்லை, කනෙක්ෂන් නැහැ. கனெக்ஷன் இல்லை, අනිත් අයත් එක්ක කතා නැහැ. மற்றவர்களோடு பேச்சில்லை. ඔබගේ ප්‍රශ්න ඉවර වෙන්න ඕන නම් உங்க பிரச்சனை தீர வேண்டும் என்றால் කෙටි කාලෙට கொஞ்ச காலத்துக்கு තනි කරන්න ඔබව. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்துங்கள். හැම කෙනා ගෙදරට යන්නත්, හැම කෙනත් එක්ක shopping යන්නත්, හැම කෙනත් එක්ක කණ්ඩ යන්නත්, හැම කෙනාගේ ගෙවල් වලට යන එක ඉස්සර නතර කරන්න. எல்லார் வீட்டுக்கு போகவும், எல்லோரையும் ஷாப்பிங் போகவும், எல்லோரையும் சாப்பிடவும், எல்லா வீடுகளிலும் அலையுகிற அந்த பழக்கத்தை விட்டுருங்க. මාව එළියට ගන්නට என்னை வெளியே எடுக்க මම ඉස්සලා මාව තනි කළා. முதலாவது என்னை நான் தனிமைப்படுத்தினேன். ඔබව තනි කරන්න. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்துங்கள். එවිට තමයි යම් කිසි දියක්
අලුතෙන් ලබා ගන්න පුළුවන්. அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஏதாவது ஒரு காரியத்தை புதிதாய் பெற்றுக்கொள்ளலாம். ඔබ ගෙදරෙන් එළියේ හිටියා. நீங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்தால் ඔබ ගාව යමක් ඇති වෙන්න ඔබ ගාව තියෙන එක නැති වෙයි. உங்களுக்குள்ளேயே ஒன்று உருவாகாது, உங்களுக்கு இருப்பதும் இல்லாமல் போகும். తాවකාලිකව ඔබව තනි කරන්න අවශ්‍යයි. தற்காலிகமாய் உங்களை நீங்கள் ඒක தனிமைப்படுத்த මාසයක් வேண்டும். වෙන්න පුළුවන්, මාස දෙකක් වෙන්න පුළුවන්. அது ஒரு மாதமோ 2 மாதமோ ஆகலாம். මා විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். ඔබ එහෙම හිටියත් நீங்கள் அப்படி இருந்தால் 2026 ඉවර වෙන්න ඉස්සෙල්ලා ඔබගේ හැම ණය ටික ඉවර වෙයි. 2026ஆம் ஆண்டு முடிவடைய முன்பதாக உங்களுடைய எல்லா கடன்களும் தீரும். හැම තිස්සම ඔබ එළියට යන්න ඕන කියලා නෑ. எந்த நேரமும் வெளியே போகணும் என்றல்ல. සමහර ගෑන් ළමයි ඉන්නවා. ஒரு சில பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். හැමදාම අවශ්‍ය කණ්ඩ යනවා. எந்த நாளும் மாலை சாப்பிட போவாங்க. හැම දවසම යනවා එළියට. ஒவ்வொரு நாளும் வெளியே போவாங்க. එන ලොකු ජෝකුවක් වගේ ප්ලාස්ටික් කෝපයක් ලැබෙයි. பெரிய ஜொக்கு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கோப்பை கிடைக்கும். ඇස්ට්‍රොන් වගේ බටයක් ලැබෙයි. எஸ்டோன் பட்ட மாதிரி ஒன்று கிடைக்கும். ඒක දාගෙන அதுல போட்டு ඒක තමයි ඒගොල්ලන්ගේ ලයිෆ් එක. அதுதான் அவங்க வாழ்க்கை. මම ඔයගලන්ට මේම කියනවා. உங்களுக்கு நான் இப்படி சொல்றேன். හැමදාම සතුටින් ඉන්න පුළුවන්. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கலாம். හැබැයි හැමදාම එක තැන තමයි ඉන්න වෙන්නේ. ஆனால் எந்த நாளும் ஒரே நிலைதான். తాවකාලිකව ஒரு ඔබගේ தற்காலிகமாக සතුට නැති කරන්න. இந்த சந்தோஷத்தை இழந்து එවිට விடுங்கள். සදාකාලික සන්තෝෂය සදාකාලික උසස්කමක් ලැබෙයි. அந்த நாட்களில் நித்திய கால சந்தோஷமும் நித்திய கால உயர்வும் கிடைக்கும். ඔබගේ ජීවිතය ඇයි හිටපු වගේම තමයි තාම තියෙන්නේ. ஏன் உங்க வாழ்க்கையில எப்ப இருந்தீங்களோ அதே நிலையில தான் ඇයි இருக்கீங்க. ටික කාලයක් ඔබ තනි කළේ නෑ? ஏன் கொஞ்ச காலம் நீங்கள் தனிமைப்படவில்லை? බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது පවුලක් හැටියට දරුවන්ට එක්ක තනි වුණා. ஒரு குடும்பமாய் பிள்ளைகளோடு தனிமைப்படுத்தப்பட்டால் දැනට මේක එපා. இப்போதைக்கு இது வேண்டாம். දැනට මේ ගෙදර යන්න ඕනේ නෑ. இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு போக අපි தேவையில்லை. හැම ගෙදරට දැන් ගියා. நாங்க இப்பொழுது எல்லா வீட்டுக்கு போய்விட்டோம். ඇතුළට යන්. உள்ளே போகும். හැම කෙනාම ඉටගත්තා. எல்லோரும் நின்று මුළු கொண்டார்கள். පවුලම முழு குடும்பமாய் මේ උදෙසා සිට ගන්න අවශ්‍යයි. இதற்காக நாம் நிற்க வேண்டும். ජීවිතේ ફોકස් කරන්න. வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ඔබගේ වීදම් ඔක්කොම අඩු කරන්න. உங்க செலவுகள் எல்லாம் குறைச்சு. බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது මෙහෙම කරන මොහොතේ இப்படி செய்யும் பொழுது ඒ භාජන වල පිරෙන්න පටන් அந்த ගත්තා. பாத்திரங்கள் நிரம்ப ஆரம்பிக்கும். භාජන වල පිරෙන්න පටන් ගත්තා. பாத்திரங்கள் நிரம்ப අද ஆரம்பிக்கும். ඔබගේ ජීවිතේ එක කරන මොහොතේ இன்று உங்கள் வாழ்க்கையில அதை செய்யும் ඔබගේ பொழுது පර්ස් එක පිරෙයි. உங்க பர்ஸ் ඔබගේ நிரம்பும். බැංක් account එක සල්ලි உங்க පිරෙයි. பேங்க் அக்கவுண்ட்ல சல்லி நிரம்பும். දෙවියන් මාස වැඩි කරන්න පටන් ගන්නේ. தேவன் அதிகரிக்க ஆரம்பிப்பார். නාස්ති කරන අයට, வீணாக்கிறவர்களுக்கு, ඕනාට එපාට වීදම් කරන අයට தேவையற்ற விதமாய் செலவழிக்கிறவருக்கு දෙවියන් මාස කවදාවත් වැඩ කරන්නේ. ஒரு நாளும் தேவன் வேலை செய்ய மாட்டார். කවදාවත් වැඩ කරන්නේ. ஒரு நாளும் செய்ய மாட்டார். එයාගේ භාජන ඔක්කොම පිරුණා. அவருடைய எல்லா பாத்திரங்களும் நிரம்பியது. එයානා පුතාට அவள் மகனிடத்துல கேட்கிறாள், තව භාජනක් තියනවාද කියලා. இன்னொரு பாத்திரம் இருக்கா? දෙන්න භාජනක්. கொடுக்க பாத்திரமே இல்ல. එච්චකට ඒගොල්ලෝ වැඩ කළා. அந்த அளவுக்கு அவங்க வேலை செய்தாங்க. උපරිම වැඩ කළා. முழு மூச்சாய் வேலை செய்தார்கள். ෆුල් ටයිම් වැඩ කළා. முழு நேரமாய் வேலை செய்தார்கள். ඔබගේ ලයිෆ් එක පාවිච්චි කරන්න. உங்க வாழ்க்கையை பயன்படுத்துங்க. දෙවියන් මාස ඔක්කොම පිරේවා. தேவன் எல்லாவற்றையும் நிரப்பினார். පස්වෙනි වචනේ දාලා තියෙනවා. 5வது வசனம் சொல்லுகிறது, එලිසා ගාව ගිහලා කිව්වා. அவள் எலிசாவின் இடத்துல போய் சொன்னாள், එලිසා எலிசா, මම මෙහෙම කළා. நான் இப்படி செய்தேன். එවිට එයා කිව්වා அந்த வேளையில் அவர் சொன்னார், මේ ඔක්කොම තෙල් ටික විකුණන්න. இந்த எல்லா எண்ணெயும் விற்று වගේ ණය ටික ඉවර කරන්න. உன் கடனை தீர்த்து விடு. ஆமென். ஆமென். ණය ටික ඉවර කරන්න. கடனை தீர்த்து விடு. එයා වැඩ කළාට அவள் வேலை செய்ததுக்கு ආස්කම් කළේ දෙවියන් වහන්සේ. அற்புதம் செய்தது தேவன். ආස්කම් කළේ දෙවියන් වහන්සේ. அற்புதம் செய்தது தேவன். කම්මලි උන්ට දෙවියන් වහන්සේ වැඩ කරන්නේ නැහැ. சோம்பேறி உள்ளவனுக்கு தேவன் வேலை செய்ய மாட்டார். නාස්ති කරන අය සමග දෙවියන් වහන්සේ වැඩ කරන්නේ නැහැ. வீணாய் அடிக்கிறவர்களுக்கு தேவன் வேலை செய்ய බයිබලයේ மாட்டார். සඳහන් කළ තියෙන අතුනේ වචනය. 7ம் வசனம் சொல்லுகிறது, ඒක ණය ඉවර කරලා அதிலே கடன்களை தீர்த்து ඊට පස්සේ அதன் பின்பு ඉතුරු එකෙන් மிகுதியிலே වයි ළමයි ජීවත් වෙන්න. நீனும் உன் பிள்ளையும் வாழு. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ තනි කරලා ජීවත් කරලා බලන්න. உங்களை தனிமைப்படுத்தி வேலை செய்து ඔබ பாருங்கள். ඔක්කොම ණය ඉවර වෙන එක විතරක් නෙවෙයි. அந்த நேரத்தில் உங்கள் கடன் தீர்வது දෙවියන් மாத்திரமல்ல, වහන්සේ ඔයගලන්ට ජීවත් වෙන්න ඔබට නිවස ලබා දෙයි, වාහන ලබා දෙයි, ඔබට මුදල් ලබා දෙයි. அதன் பின்பு நீங்கள் வாழ்வதற்கு வீடு கொடுக்கப்படும், வாகனங்கள் கொடுக்கப்படும். அதே போல தேவனால் உங்களுக்கு பணமும் கொடுக்கப்படும். අද දෙවියන් වහන්සේ ආස්කම් කරනවා දෙවියන් වහන්සේ. இன்று அந்த அற்புதத்தை தேவன் செய்கிறவர். දෙවියන් වහන්සේ අද කාරණා පහක් කියනවා. இன்று தேவன் 5 காரியத்தை ඔබගේ சொல்வார். ප්‍රශ්න දෙවියන් වහන්සේ වෙත ගේන්න. உங்கள் பிரச்சனையை தேவனிடத்தில் ඔබ கொண்டு வா. ගාව තියෙන එක පාවිච්චි කරන්න. உங்களிடத்தில் இருப்பதை பயன்படுத்துங்கள். දෙවියන් වහන්සේගේ දාසයා කියන එකට ඇදහිලෙන් කීකරු වෙන්න. தேவன் தாசன் சொல்வதற்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படியுங்கள். ණය ඉවර කරන එක විතරක් නෙවෙයි. கடனை முடிப்பது மாத்திரமல்ல, අනෙක්
අනාගත උදෙසා ජීවිතයක් දෙවෙන් මාස දෙයි. ඒකත් සැලසුම් කරන්න. எதிர்காலத்துக்கான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், அதையும் நீங்கள் திட்டமிடுங்கள். මේ ණය නැති ජීවිතය, இந்த கடன் இல்லாத මේ வாழ்க்கை, දේශනාව இந்த பிரசங்கம் ඔබගේ ණය විතරක් ඉවර කරන්න. உங்கள் கடனை மாத்திரம் முடிக்காது. මේක ඔබගේ ජීවිත අනාගතයේ ආශිර්වාද කරයි. இது உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை ඔබගේ දරුවන් දෙක ஆசீர்வதிக்கப்படும். සතුටෙන් ජීවත් වෙන්න උදව් කරයි. உங்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும். Hallelujah. ஹalleluya. ஆமென். ඔබ පළවෙනි එකෙන් ඉගෙන ගත්තා දෙවනා සංස්කම් කළා. முதலாவதிலே நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், தேவன் அற்புதங்களை செய்தார். ඔබ ගාව තියෙන එක පාවිච්චි කරන්න. உங்களிடத்தில் இருப்பதை பயன்படுத்துங்கள். තනි වෙන්න. தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். අන්සි වෙන්න. கஷ்டப்படுங்கள். 3 2 இரண்டாவது, දෙවියන් වහන්සේ යෝසෙෆ්ට පරීක්ෂාව දුන්නා. தேவன் யோசேப்பை ஞானத்தை கொடுத்தார். බයිබලයේ උප්පත්ති පොතේ 41 වෙනි පරිච්ඡේදයේ කතාවක් තියෙනවා. ඇත්තට උන දෙයක්. வேதத்திலே ஆதி அகமத்திலே 41ஆம் அதிகாரத்திலே உண்மையாய் நடந்த இந்த சம்பவம். පාරාව රජා ඊනියක් දැක්කා. பார்வோன் ராஜா ஒரு கனவு கண்டார். ලස්සන තරමාත එළ දෙන අද්දෙනෙක්ව දැක්කා. அழகான மிகவும் கொழுத்த கன்றுகளை கண்டார். තරමාත கொழுத்த, ලස්සනයි. அது அழகானது. අතක් 7, ඒක කුඹරෙන් එළියට ආවා. அது வயலிலே இருந்து வெளியே வருகிறது. ඊට පස්සේ වාකෙට්ටු ඇට සැකිලි එළියට පේන්න කැත එළදෙන අද්දෙනෙක් ආවා. அதன் பின்பும் மிகவும் அசிங்கமான எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிகிறதான மிக அவலட்சணமான எருமைகள் மேலே வந்தது. මේ එළදෙන අද්දෙන අර තරමාත එළදෙන අද්දෙනව කාලා දැම්මා. ඒත් මාතුන්න කෙට්ටු. இந்த மெலிந்தவைகள் அந்த மிகவும் கொழுத்தவைகளை கூட தின்று போட்டது. அப்படி தின்றும் கூட இவைகள் கொழுக்கவில்லை, அப்படியே மெலிந்துதான் இருந்தது. මේ වගේම තවීනයක් යෝසෙෆ් දැක්කා. அதன் பின்பு இன்னும் ஒரு கனவை පාරාව දැක්කා. பார்வோன் கண்டான். මේ පාරාවට කලබල. இந்த பார்வோனுக்கு இது ஒரு குழப்பம். උට රැට එන්න කියන්නේ. அவனுக்கு இரவுல தூக்கமே போகல. මොනවාද ඉස්සලා මාත එළදෙන අද්දෙනෙක් ආවා. இன்னும் முதலாவது 7 කොළුත கொழுத்த கன்றுகளை கண்டேன், පසු මාඩක. பசுமாடுகளை கண்டேன். ඊට පස්සේ එළදෙන අද්දෙනෙක් කිට්ටු ආවා. அதன் பின்பு மெலிந்த பசுமாடுகள் 7 வந்தது. මොනවාද කතාව? இதுல கதை என்ன? ඒක කාටත් මේ අර්ථය කියන්න බැරුණා. இதுல அர்த்தத்தை யாருக்குமே சொல்ல முடியாம போச்சு. එවිට ඉර ගෙදරින් යෝසෙෆ්ව ගෙනාවා. அந்த வேளையிலே சிறைச்சாலையில இருந்து யோசேப்பை கொண்டு வந்தார்கள். යෝසෙෆ් ඒ අර්ථය කිව්වා. யோசேப்பு அதன் මේ அர்த்தத்தை රටට இந்த நாட்டுக்கு අවුරුදු 7ක් 7 வருஷம் සපලවත් අවුරුදු 7ක් වෙයි. மிக செழிப்பான வருஷமா இருக்கும். හැම දෙයක්ම විශාල අත්ගුණෙන් ලැබෙයි. எல்லாமே மிகப்பெரிய 7 மடங்காய் கிடைக்கும். ඊට පස්සේ අවුරුදු 7ක් සාගත ඇති වෙයි. அதன் பின்பு வருகிற 7 வருஷம் பஞ்சமா இருக்கும். ඒකේ රටම නැති වෙයි. அதிலே இந்த நாடே அழிந்து விடும். රජා බය වුණා. ராஜா பயந்தான். මොනවද කරන්න කියලා ඇහුවා. இதுக்கு என்ன செய்வது என்று கேட்டான். ඇමතිලාට තේරුම් නැහැ. எல்லா மந்திரிமார்களுக்கும் இது புரியவில்லை. මේක අපේ රටට විතරක් නෙවෙයි ලෝකෙට මෙන්ට යනවා කියලා කිව්වා. இது நம் நாட்டுக்கு மாத்திரமல்ல, இதன் பாதிப்பு முழு உலகத்துக்கும் வரப்போகிறது என்று சொன்னான். එවිට යෝසෙෆ් කිව්වා. அந்த வேளையில யோசேப் சொன்னான், රජතුමනි, ராஜாவே, ඔබ මේ අවුරුදු 7 இந்த 7 வருஷத்திலே நீர் මේ අස්වැන්න ලැබෙයි. இந்த அறுவடை கிடைக்கும், හැම දෙයක්ම ලැබෙයි. எல்லாமே கிடைக்கும். හැම එක එක පළාතේ ஒவ்வொரு பகுதிகளிலே இருந்து, ලංකාවේ දිස්ත්‍රික් 25ම இந்த இலங்கையில 25 மாவட்டத்தில் ලොකු இருந்து ගබඩාවල් හදන්න. பெரிய களஞ்சியங்களை நீ செய். ඔක්කොම මිල දීලා ගන්න බඩු. எல்லா பொருட்களையும் விலை கொடுத்து எடுத்துக்கொள். ඒ කියන්නේ රටේ තියෙන දෙයකින් 120ක් එකතු කරන්න. அதாவது நாட்டிலே இருக்கிறவைகளிலே 120 வீதத்தை ලැබෙන சேமியுங்கள். දේවල් වලින් 120ක් එකතු කරන්න. கிடைப்பதிலே இருந்து 120 හැම சேமியுங்கள். මාසෙම එකතු කරන්න. ஒவ்வொரு மாதமும் சேகரியுங்கள். අවුරුදු 7ක් එකතු කරන්න. 7 வருடம் சேமித்து வையுங்கள். සාගත කාලේ பஞ்ச காலத்திலே මෙවුවා පාවිච්චි කරන්න පුළුවන්. இவைகளை பயன்படுத்தலாம். රජා කිව්වා මේ වගේ ප්‍රක්ෂාවක් මට නෑ. ராஜா சொன்னான், இப்படிப்பட்ட ஞானமோ எனக்கு இல்லை. බයිබලේ යෝසෙෆ්ව අගමැති කළාය රජා. வேதத்திலே யோசேப்பை அவனை மந்திரியாக்கினான். ප්‍රධාන මන්ත්‍රියා කෙනා. பிரதம மந்திரியாக்கினான் ராஜா. ඒ අවුරුදු 7
හැම තැනම එයා එකතු කළා. அந்த 7 வருஷத்திலே எல்லா இடங்களிலும் இருந்தவன் சேகரித்தான். ඊටු අවුරුද්දේ මුළු ලෝකෙම සාගත. மிகுதி 7 வருஷம் முழு உலகமே பஞ்சம். කොයිවත් කැම නැහැ. எங்கும் உணவில்லை. මේගොල්ලන් ආව විතරයි කැම තිබුණේ. இவர்களிடத்திலே மாத்திரம்தான் உணவு හැම இருந்தது. මිනිස්සුම රජාගාව සල්ලි දීලා ගත්තා. எல்லா மனிதர்களும் ராஜாவின் இடத்திலே பணம் கொடுத்து பெற்றார்கள். එතකොට හැම දෙයක්ම මිල වැඩි. அந்த நேரத்தில் எல்லாமே விலை அதிகம். ඒක රටවලින් ආවා. ஒவ்வொரு தேசத்திலிருந்து வந்தார்கள். ඒ රට පෝසත්ම රටක් වුණා. அந்த நாடு பணக்கார நாடாய் மாறியது. ඒක දෙවියන් මාස දුන්න ප්‍රඥාව. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம். ඒක තමයි දේව ප්‍රඥාව. அதுதான் ஜேவனானம். දෙවියන් මාස ඔබ ආශිර්වාද කරන මොහොතේ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது හැම දෙයක්ම වීදම් කරන්න එපා. எல்லாவற்றையும் செலவழிக்க வேண்டாம். අද මා කියන එක කීකරු වෙලා இன்று நான் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து ඔබට ලැබෙන හැම දෙයකින් உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாவற்றிலும் 120ක් එකතු කරන්න. 120 சேமித்து வை. පඩිය ලැබුණා 120ක් එකතු කරන්න. சம்பளம் கிடைத்ததும் 120 சேமித்து வையுங்கள். 20න් නොවේ ඔබ දියුණු වෙන්නේ. 20 அல்ல நீங்கள் முன்னேறுவது. ඔබගේ කීකරුකම உங்களுடைய அந்த கீழ்ப்படிதல் දේව ආශිර්වාද ලැබේ. தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ඕ එකතු කළා. அவன் சேமித்து வைத்தான். එයා සීට් වැල්ලුවා. அவன் சீட்டு பிடித்தான். එයා ඩිපොසිට් කළා. அவன் டிபாசிட் பண்ணனான். මුදල් එකතු වුණා. பணம் சேர்ந்தது. ඒ මුදල් அந்த பணம் මුදල් එකතු කළා. பணத்தை சேகரித்தது. දෙවියන් මාස ආශිර්වාද කරන මොහොතේ தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது එකතු කරන්න. சேமியுங்கள். අනාගතය ගැන කල්පනා කරන්න. எதிர்காலத்தை குறித்து யோசியுங்கள். ඔබ අම්බ කරපු හැම දෙයක්ම நீங்கள் சம்பாதித்த எல்லாமே එදායි ඉඳලා ඔබ එකතු කරලා තිබ්බා. அன்றிலே இருந்து நீங்கள் சேமித்து வைத்தால் අද කොච්චර දියුණු වෙලා ඇද්ද? இன்னைக்கு எவ்வளவு முன்னேற்றமா අද இருந்திருப்பீர்கள். මම වැඩ කරන්නේ. இன்று நான் வேலை செய்ய மாட்டேன். හැබැයි ஆனாலும் මගේ සල්ලි මා උත්සව වැඩ කරනවා. என் பணங்கள் தான் எனக்காக வேலை මම செய்கிறது. මේ දේශනාව අවුරුදු 8කට කලින් ඉන්දියාවේ කළා. நான் இந்த பிரசங்கத்தை 8 வருஷத்துக்கு முன்பு இந்தியாவிலே මේක செய்தேன். නොවේ එකතු කිරීම ගැන. இதுவல்ல சேமிப்பை குறித்து. මම ගිය වතාව මේ අවුරුද්දේ ඉන්දියා ගිය මොහොතේ இந்த வருஷம் நான் இந்தியா சென்ற பொழுது මගේ මල්ලිකෝ එක පවුලක් ඔය හම්බ වෙන්න ඕනේ කියලා. என் தம்பி சொன்னார், ஒரு குடும்பம் உங்களை சந்திக்க ඔයාගේ காத்திருக்கு. දේශනාව නිසා உங்க பிரசங்கத்தினால் ඕන් කැම්ප් එකට ආවා. அவர்கள் கேம்புக்கு வந்தார்கள். අවුරුදු 8කට කලින් 7 வருஷத்துக்கு முன்பு. ඔයා එකතු කරන්න ඕනේ කියලා කිව්වා පාස්ටර්. நீங்க பாஸ்டர் சேமிக்க வேண்டும் என்று சொன்னீங்க. හස්බන්ඩ් වයිෆ් ළමයි දෙන්නෙක්. ஹஸ்பண்ட் வைஃப் 2 பிள்ளைகள். ඒගොල්ලෝ එකතු කළාලු. அவர்கள் சேமித்தார்களாம். ඒගොල්ලන්ටම දන්නෑලු. அவர்களுக்கே தெரியாது. ලැබෙන හැම දෙයක්ම 120ක් දැම්මලු. கிடைக்கிற எல்லாவற்றிலும் 120 போட்டார்களாம். ඒ 20ක් දැම්මම அந்த 20 போட்டது අවුරුද්දෙන් අවුරුද්ද ஒவ்வொரு வருஷமும் ඒ සල්ලි ටික තව ආයෝජන කළාලු. அவர் இன்னும் அந்த பணத்தை எடுத்து முதலீடு செய்தாராம். අවුරුදු 8ක් වුණා. 7 வருடமானது. විශාල මුදලක් අපිට ලැබුණා. பெருந்தொகையான பணம் අපි கிடைத்தது. පොසත් වෙලා ඉන්නවා කියලා කිව්වා. நாங்க இப்ப பணக்காரர்களா இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ඒගොල්ලෝ මට විශාල මුදලක් පඬුරක් ඇටියට ගෙනලා දුන්නා. அவர்கள் ஒரு பெருந்தொகை பணத்தை காணிக்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். බයිබලේ උන්වහන්සේ කියනවා வேதத்தில் அவர் சொல்லுகிறார், කූඹියා වෙත යන්න. எறும்பிடத்திற்கு செல். අනාගත දිසා ඔව් එකතු කරන වගේ எதிர்காலத்துக்காய் அவைகள் சேமிப்பது போல ඔබ එකතු කරන්න. நீரும் சேமி. හොඳට ඉන්න කාලේ நன்றாய் இருக்கிற හොඳට காலத்தில், ජීවත් වෙන කාලේ நன்றாய் வாழுகிற තරුණ කාලේ வாலிப காலத்தில் ඔබ එකතු කරන්න. நீங்கள் சேமியுங்கள். 20ක් ගියත් මොනවා වෙයිද පාස්ටර්? 20 போனா என்ன நடக்கும் ඔව් பாஸ்டர்? ඉතුරු එකෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. ஆமாம், மிகுதியிலே வாழலாம். අපේ චර්ච් එකේ පොඩි පවුලක් எங்க சர்ச்சில் சின்ன குடும்பம். මාසෙට ලක්ෂ 6ක් වීදන්ලු පවුලට. ஒரு மாதத்துக்கு 6 லட்சம் குடும்பத்துக்கு செலவாம். නිවසු දෙසා වීදන්ලු. வீட்டுக்காக செலவாம். මම පුදුම හිතුණා. நான் பிரமித்தேன். සමහර ගෙවල් වල சில வீடுகள்ல ලක්ෂ 2ක් වීදන්. 2 லட்சம் செலவு. හැබැයි සමහර පවුල් ஆனா ஒரு சில குடும்பம் 35යි පඩි. 35,000 சம்பளம். ඒකෙත් ජීවත් වෙනවා. அதிலும் வாழத்தான் செய்கிறார். හිතුවත් ඔබට පුළුවන්. நினைத்தால் உங்களால் முடியும். ඔබගේ ජීවිත වෙනස් කරන්න. உங்க வாழ்க்கையை மாத்தி. ඔබ 120ක් එකතු කරපු ගාම නොවේ ආස්ක 120ක් එකතු කරලා අවුරුදු 7කින් නොවේ ආස්කම් වෙන්නේ. நீங்கள் 120 சேமித்து 7 வருடத்துக்கு பின்பெல்லாம் அற்புதம் நடக்கும். මම කියන එකට ඔබ කීකරු වෙනවා නම් நான் சொல்வதற்கு நீங்க මට கீழ்ப்படிந்தால் නොවේ මේ වචනට කීකරු වෙනවා. எனக்கல்ல இந்த வார்த்தைக்கு මේ நீங்க වචනේ கீழ்ப்படியுங்கள். කියන්නේ කවුද? இந்த வார்த்தை என்பது ඔබ யார்? යේසුස්ට. நீங்க இயேசுக்கு ඔබ කීකරු වෙන මොහොතේ நீங்க கீழ்ப்படியும் பொழுது බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, මට කීකරු වෙන්නාට මගේ කරුණාව මා දෙනවා කියලා. எனக்கு கீழ்ப்படிதலா இருக்கிற மனுஷனுக்கு என் கிருபையை நான் பொழிகிறேன் என்று. හොඳට ඉන්න කාලේ එකතු කරපු නැති අය අමාරු කාලේ ණය ගන්නට වෙයි. நன்றாயிருக்கிற காலத்திலே சேமிக்காதவர்கள் கஷ்டப்படுகிற நாட்களிலே
கடன் எடுத்து தான் ஆக வேண்டும். හලෙලුයා. Hallelujah. අද ඒ තීරණය ගන්න. இன்று அந்த தீர்மானத்தை எடுங்க. දෙවියන් වහන්සේ ඔබ ආස්කම් කර ආශිර්වාද කළා. ස්වාමීන් වහන්සේ බොහෝ රටවලට ආශිර්වාද කළා වගේ ඔබවත් බොහෝ දෙනෙක්ට ආශිර්වාද කරයි. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பல தேசங்களுக்கு தேவன் ஆசீர்வதித்தது போல உங்களை கொண்டு பலருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். අවසාන ලෙස கடைசியாக තුන්වෙනි මිනිසෙක්. மூன்றாவது இன்னொரு மனிதன். මම මාළු අල්ලන අය ගැන දන්නවා. நான் மீன் பிடிப்பவர்களை தெரியும். ලංකාවෙත් දන්නවා. இலங்கையிலும் தெரியும். ඔවුන් මාළු අල්ලන්න යනවා දවස් දෙකක් තුනක්. அவர்கள் 2-3 நாட்களுக்கு மீன் பிடிக்க போவார்கள். එතකොට බෝට්ටු එක්කෙනෙක්ගේ இன்னொருவருடைய போட்டு, එක මුදලාලි කෙනෙක් සල්ලි දෙයි. இன்னொரு முதலாளி பணம் கொடுப்பார். දවස් ගණන් ඒගොල්ලන්ට කෑමට ගෙදරට වීදම දීලා යන්න. ஆகவே நாட்கணக்கு அவர்களுடைய உணவுக்கும் வீட்டு செலவுக்கும் கொடுத்து போக, ඒ වගේ තමයි පේත්‍රස්. அதே போலதான் பேதுருவும். එයා මාළු අල්ලන්න ගියා. அவர் கூட மீன் பிடிக்க சென்றார். පෙරලට ආපු ගාම கரைக்கு வந்ததும் එයා ගෙවන්න තිබුණා. அவர் கட்ட வேண்டி இருந்தது. නමුත් බයිබලේ ලූක් 5 වෙනි පරිච්ඡේදය දාලා තියෙනවා. ஆனால் வேதத்திலே லூக்கா 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, මුළු රාත්‍රියම දැල දාලා එක මාළුවෙක් අල්ලන්න බැරුණා. அவன் முழு இரவும் வலையை போட்டு ஒரு மீனினும் அவனால் பிடிக்க முடியாமல் போனதாம். මට දන්න සමහර වෙනත් අවුරුදු 10ක් පිටරට වැඩ කරනවා. எனக்கு தெரிந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள், 17 வருஷம் வெளிநாட்டிலே வேலை. තාම ඒගොල්ලන් ගෙදර ෆ්‍රිජ් එකක් නැහැ. இன்னும் அவர்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை. තාම ණය තමයි. இன்னும் கடன் தான். හරි අමාරු. ரொம்ப கஷ்டம். ඕන් ආවට அவர்கள் வந்ததுக்கு උන් ගාව සල්ලි නැහැ. அவரிடத்திலே பணம் இல்லை. අදේම තම උන් ගාදනේ. இன்று அநேகர் இப்படிதான். පේත්‍රස් දැල දැම්මා. பேதுரு வலையை போட்டான், නමුත් එක මාළුවෙක් අවුල්. ஆனா ஒரு மீனினும் பிடிக்கவில்லை. ඔය ඉතා වේදනාවෙන් හිටියේ. அவர் ரொம்ப வேதனையோடு අද இருந்தார். රාත්‍රියේ මේ තුන්වෙනි මනුෂ්‍ය වගේ ඔබ ඉන්න පුළුවන්. இன்று இரவு கூட இந்த மூன்றாவது மனுஷனை போல මම நீங்கள் කොහමද இருக்கலாம். ගෙදරට යන්නේ? நான் எப்படி வீட்டுக்கு போவது? කිසිම මාළුවෙක් නැහැ. எந்த ஒரு மீனும் இல்லை. කොහමද මගේ ගෙවල් කුලි ගෙවන්නේ? எப்படி என் வீட்டு வாடகை කොහමද මේ கட்டுவேன்? ප්‍රශ්න ටික ඉවර කරන්නේ? எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பேன்? ඒ මොහොතේ යේසුස් වහන්සේ එතනට ආවා. அந்த நேரத்திலே இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார், ඔයගොල්ලන් දැන් යන්න. நீங்கள் இப்பொழுது செல்லுங்கள், ගිහිල්ලා දැල දකුණු පැත්තට දාන්න. போய் நீங்கள் வலையை வலது பக்கம் போடுங்கள். පේත්‍රස් කිව්වා பேதுரு சொன்னான், මම මුළු රාත්‍රියම මාළු ඇල්ලුවා. நான் முழு இரவும் மீன் பிடித்தேன், හැබැයි එකක් කරේ හම්බුණා. ஆனா ஒண்ணு கூட கிடைக்கலையே. නමුත් ஆனால் ඔබගේ වචනේ නිසා ஆனாலும் நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காக, ඔබගේ වචනේ පරිදි உம்முடைய வார்த்தையின் பிரகாரம், 5 වෙනි වචනය இந்த வசனம், ඒත් ඔබගේ වචනය නිසා දැල් එළමේ. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். බයිබල මොනවද කියන්නේ? ඒ වගේ මම ජීවත් වෙන්න. பைபிள் என்ன சொல்லுதோ அதுபடி நான் வாழ்றேன். ඉරිදා පල්ලෙන්ද කියනවාද මම එන්නම්? ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் வர சொல்லுகிறதா? ஞாயிற்றுக்கிழமை வரேன். උදේම නැගිට්ටම් බයිබලේ කියවන්න කියනවාද මම කියවන්නම්? காலையில எழுந்ததும் வேதத்தை வாசிக்க சொல்லுதா? நான் வாசிக்கிறேன். උදේම යාක්ෂා කරන්න කියනවාද මම කරන්න? காலையில ஜெபிக்க சொல்லுதா? நான் ஜெபிக்கிறேன். අරයා වැරද්ද තමයි කළේ. அவர் செய்தது தவறுதான். නමුත් එයා ගැන කතා කරන්න එපා නම් මම කතා කරන්නේ. ஆனா அவரை குறித்து பேச வேணானா நான் பேசவே மாட்டேன். අනුන් ගැන මොනවද කතා කරන්නද? மற்றவங்களை குறித்து எனக்கு என்ன பேச்சு? බයිබලේ කියනවා අනුන් ගැන කතා කරන්න එපා කියලා. பைபிள் சொல்லிருக்கு மற்றவனை குறித்து புறம் பேசாதன்னு. මම කෙනෙක් වැරදි කරන එක දැක්කත් හරි මම කතා කරන්නේ නැහැ. ஒருத்தர் தவறு செய்யறதை என் கண்ணால கண்டாலும் நான் அதை பேசவே மாட்டேன். ඔබ බයිබලේ පරිදිද ඉන්නේ? நீங்கள் வேதத்தின் பிரகாரமா இருக்கிறீர்கள், ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். මම බයිබලේ අනුව ඉන්න. நான் வேதத்தின் பிரகாரம் අද வாழ்றேன். ඒ තීරණය ගන්නවා නම් இன்று அந்த தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றால் එක පාරයි දැල දාන්න තියෙන්නේ. ஒரே ஒரு முறையை தான் வலையை එක போடணும். පාරයි බය දාන්න තියෙන්නේ. ஒரே ஒரு முறை தான் போடணும். ස්වාමිනේ கர்த்தாவே, මම ඔබගේ වචනය පරිදි நான் உம்முடைய வார்த்தையின்படி වචනය පරිදි வார்த்தையின்படி මීඩියාවුන් කොයිද බලාගෙන ඉන්නේ දන්නේ? රයිට්. පස් දෙනෙක් අය දෙනෙක් ඉන්නවා කතා දන්නේ. ඔබගේ වචනය පරිදි உம்முடைய வார்த்தையின்படி මම දැල දාන්න. நான் வலையை போடுறேன். අද ඉඳලා තීරණයක් ගන්න. இன்று முதல் தீர்மானிங்க. අරයා කියන එක මට ඕනේ නැහැ. அவர் சொல்வது எனக்கு வேணாம், නා කියන එක මට ඕනේ නැහැ. இவர் சொல்வதும் வேணாம். මම බයිබල් අනුව ජීවත් වෙනවා. நான் பைபிள் படி வாழ்றேன். ඒක ලේසි. அது லேசு, ඒක ලේසි. அது ரொம்ப லேசு. ඇයි? ஏன்? සුද්ධාත්ම සුද්ධාව කරයි. பரிசுத்தாவியின் உதவி. ඔබගේ වචනය පරිදි உம்முடைய මම வார்த்தையின்படி දැල
එළමේ කියලා ඕ කිව්වා. நான் வலையை போடுகிறேன் என்று அவன் சொன்னான். ඊළඟ වචනේ සඳහන් කළ தேவனுடைய දෙනවා. வார்த்தை சொல்லுகிறது, උන්වහන්සේගේ වචනය පරිදි ඔහු දැල දැම්මා. அவன் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் போட்டான். ඔහු එසේ කළ විට அந்த படியே அவர்கள் செய்து, එසේ කළ විට அந்தப்படி செய்து, බයිබලේ කියන විදියට කළ විට பைபிள் சொன்ன பிரகாரமாய் செய்து, මට ලැබුණ හැම දෙයකින් எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் 10න් කොටසක් දෙන්න ඕනේ. 10ல் 1 கொடுக்கணும். දසෙන් කොටස. தசம මම பாகம் ඒක දෙන්නම්. நான் அதை கொடுக்கிறேன். 20ක් එකතු කරන්න අවශ්‍යයි. 20 சேமிக்க நான் வேண்டும். කරන්න. நான் அதை செய்கிறேன். මම අනවශ්‍ය දේවල් විදා කරන්නේ නැහැ. தேவையற்ற செலவுகளை நான் செய்ய වෙන மாட்டேன். අය ගැන මම කතා කරන්නේ නැහැ. வேறு எவனையும் குறித்து பேச மாட்டேன். ඒක අවශ්‍ය නැහැ. எனக்கு அது தேவையில்ல. මම ඔවුන් එසේ කළ විට அந்தப்படி அவர்கள் செய்து මසුන් මහත් මාත්‍රාසියක් අසුවිය. மிகுந்த மீன்களை பிடித்தார்கள். ඔවුන්ගේ දැල් ඉරෙන්ට පටන් ගත්තේ. அவர்கள் வலை கிழிந்து போக ஆரம்பித்தது. හැබැයි ඉරුන්න கிழியவில்லை. ඉරන තරමට මසුන් ඔවුන්ට ලැබුණා. கிழிகிற அளவுக்கு மீன்கள் கிடைத்தது. ඔවුන්ගේ ප්‍රශ්නේ ඉවරුණා. அவர்கள் பிரச்சனை முடிந்தது. ඊළඟ වචනේ සඳහන් කළ දෙනවා. அடுத்த வசனம் சொல்லுது, ඔවුන් දැල ඉරනකම් මාළු ඇල්ලුවා. அவர்கள் வலை கிழிகிற அளவுக்கு மீன்களை ඔවුන්ගේ பிடித்தார்கள். බෝට් විතරක් නෙමෙයි පිරුණේ. அவர்கள் படகுகள் மாத்திரமல்ல நிரம்பியது. ඊළඟ බෝට්ත් පිරුණා. அடுத்த படகு நிரம்பியது. ඊළඟ බෝට්ත් அதுக்கு පිරුණා. அடுத்த படகு උගා நிரம்பியது. බෝට් පිරනකම් දෙවියන් වහන්සේ මාළු දුන්නා. அநேக படகுகள் நிரம்பத்தக்கதாக தேவன் ඔබ அற்புதங்களை செய்தார். උන්වහන්සේගේ වචනේ පරදද ජීවත් වෙන්න. நீங்கள் இன்று அவருடைய வார்த்தை பிரகாரம் வாழுங்கள். මුළු රාත්‍රියම මාළු දැම්මා. දැල් දැම්මා. முழு இரவும் வலைகளை போட்டார்கள். අවුරුදු 10ක් දැල් දැම්මා. 17 வருஷம் வலை போட்டார்கள். අවුරුදු 10ක් පිටකට ගියා. 17 வருஷம் வெளிநாடு சென்றார். පුරුෂයාත් වැඩ කළා. கணவனும் வேலை செய்தார். වයිෆුත් වැඩ කළා. மனைவி வேலை செய்தார். දරුවනුත් වැඩ කළා. பிள்ளைகளும் வேலை හැබැයි செய்தார்கள். වචනේ වැරදි. இந்த வார்த்தை தவறு. වචනේ පරදි වැරදි. வார்த்தை பிரகாரம் தவறு. ඔබ වචනේ පරදි ඉන්න. நீங்க வார்த்தை பிரகாரம் එක இருங்கள். දැලයි. ஒரே ஒரு வலை. එක දැලයි. ஒரே வலைதான். හැබැයි බෝට්ටුවල් පිරෙන්න ஆனா උන්වහන්සේ දුන්නා. பல படகுகள் நிரம்புவதற்கு கொடுத்தார். හalleluya බයිබලේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது, බෝට්ටු දෙකම ගිල්ලන තරමට 2 படகுகளும் மூழ்கிற කොළඹ அளவுக்கு, දරා ගන්න බැරි තරමට பூமி தாங்க முடியாத அளவுக்கு උන්වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. அவர் உங்களை උන්වහන්සේ ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද කරයි. அவர் මා ஆசீர்வதிப்பார். විශ්වාස நான் කරනවා. අද விசுவாசிக்கிறேன். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද පටන් ගන්නවා. இன்று தேவனுடைய ஆசீர்வாதம் அது தீர்மானிக்கப்படுகிறது. இன்று தீர்மானியுங்கள். එදා තෙල් පිරෙන්න තබපු දෙවියන් වහන්සේ அன்று என்னை நிரம்ப பண்ணின අද தேவன் ජීවමාන ලෙස සිටිනවා. இன்று ஜீவனுள்ளவராய் අද இருக்கிறார். ජීවමාන ලෙස සිටිනවා. இன்று ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். එදා යෝසෙෆ්ගේ ප්‍රාක්ෂාව දුන්න දෙවියන් වහන්සේ அன்று யோசேப்புக்கு ஞானம் கொடுத்த අද தேவன் ඔබට ප්‍රාක්ෂාව දෙන්න යනවා. இன்று உங்களுக்கு ஞானம் கொடுக்க போகிறார். පේතෘස්ගේ ඉස් දැල පුරවපු දෙවියන් වහන්සේ பேதுருனுடைய நிரம்பாத வலையை நிரப்பின අද தேவன் උන්වහන්සේ පුරවන්න තබන්නවා. இன்று அவர் நிரப்ப போகிறார். ඒ නිසා எனவே ඔබගේ ඇස් உங்கள் கண்கள் මූද කෙරෙහි නොවේ. கடலை நோக்கி அல்ல, දැල කෙරෙහි නොවේ. வலையை நோக்கி அல்ல, උරුව කෙරෙහි නොවේ. படகையும் நோக்கி அல்ல, යේසුස් කෙරෙහි බලන්න. இயேசுவை நோக்கி பாருங்கள். ඔබගේ ජීවිතයේ යමක් පටන් ගත්ත දෙවියන් වහන්සේ உங்கள் வாழ்க்கையில ஒன்றை ஆரம்பித்த தேவன் ඒක හොඳටම ඉවර කරන්න බලවන්තයි. அது நல்லதாகவே முடிக்க வல்லவர். උන්වහන්සේ ඉවර කරයි. அவர் முடிப்பார். මා දකිනවා நான் காண்கிறேன். ගාක් මාළු පිරෙන එක. அநேக மீன்கள் ගාක් நிரம்புவதை, මාළු පිරෙන එක. அநேக மீன்கள் நிரம்பிக் යේසුස්ගේ கொண்டிருப்பதை, නාමයෙන් ඒ ආශිර්වාද ඔබ ලබා ගන්න. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் යේසුස්ගේ கொள்ளுங்கள். බලවන්ත නාමයෙන් இயேசுவின் வல்லமையுள்ள දේව நாமத்தில் ආශිර්වාද ලබා ගන්න. தேவ ஆசீர்வாதங்களை දෙවියන් பெற்றுக் වහන්සේගේ கொள்ளுங்கள். ආශිර්වාද ඔබට ලැබේවා. தேவனுடைய ආசீர்வாதம் உங்களுக்கு ඔබ கிடைக்கட்டும். ආශිර්වාද කරනවා. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ශන්දාලායන්නේ. මා ආරක්ෂා කරන්ට நான் ஜெபிக்க போகிறேன். ප්‍රේමයේ දෙවි පියාණේ මගේ සෙනග හැම කෙනාම ආශිර්වාදයෙන් සතුටෙන් ප්‍රීතිමත්ව සිටින්න ඕනේ. ඒක මගේ කැමැත්ත. මගේ කැමැත්තට වඩා ඔබගේ කැමැත්ත ඊට වඩා ඉහළයි. මේ හැම කෙනාගේ ජීවිතේ ගාක් මාංශ වෙලා ඉන්නවා. ගාක් ටයර්ඩ් වෙලා අද මා මේ අයව ආශිර්වාද කරනවා. මගේ ප්‍රශ්න වලින් මම එළියට ඕනේ. අද නිදහසක් මගේ ජීවිතේ ලැබෙන්න ඕනේ. යේසුස්ගේ නාමයෙන් ඒ නිදහස සුවය ගැලවීම ලැබේවා.
අද සිට මේ සතුටෙන් සමාදාන ජීවිතයට ආශිර්වාද කරනවා. இந்த ஜனங்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் என்னை முடியாத நன்மைகளை பெறட்டும் பரலோக பிதாவே. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக ஜெயத்தின் வாழ்க்கையாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன். நிம்மதியாய் வாழட்டும். கிடைக்க வேண்டிய பணங்கள் தடையில்லாமல் கிடைக்கட்டும். அடுத்த ලෙවලක போகட்டும். ලැබෙන්න ඕන හැම මුදලක්ම පාදාවක් නැතුව ලැබේවා. ඊළඟ ස්ථාවරයට ආශිර්වාද කරනවා. යේසුස්ගේ බලවත් නාමයෙන්. ආමේන්. ரெண்டு கைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். අපේ දෑත් කොසවාස් අවසන් ලෙස දේව ආශිර්වාද ලබාගමු. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සභාව ශබ්දයෙන් ආමේන්.